தமிழகத்தில் தீவிரமடைந்தது வடகிழக்கு பருவமழை. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறுமா? நாளை தெரியும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். டீப் டிப்ரெஷன் வரைக்கும் சொல்ல முடியும். இன்னைக்கு நாளைக்கு அது புயலா மாறுமா அப்படின்றது ஓரளவுக்கு சரியா சொல்ல முடியும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கொட்டிய கனமழை. ஜிஎஸ்டி சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. வெள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீர் திறப்பு. அடையாறு ஆற்றங்கரையோர மக்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட காவிரி படுகை மாவட்டங்களில் கனமழை. விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியிலும் பரவலாக பலத்த மழை. மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் கூடுதலாக திறப்பு. காவிரி மற்றும் கொள்ளிடம் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். கேஆர்பி அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றம். கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கனமழை காரணமாக கடலூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், தஞ்சாவூர் மற்றும் புதுச்சேரியில் நாளை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை. சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்படுவதாக அறிவிப்பு. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதை அடுத்து கண்காணிப்பு அதிகாரிகளாக 12 பேரை நியமித்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதிகாரிகள் நியமனம். களத்தில் கண் துஞ்சாமல் செயல்பட்டு மக்களை காப்போம். நெல் கொள்முதல் பணிகளை தொய்வின்றி மேற்கொள்ளவும் ஆட்சியர்களுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை. தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தீபாவளி விடுமுறை முடிந்து அதிக அளவில் சென்னைக்கு திரும்பும் மக்கள். விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கூடுதல் வழிகள் திறக்கப்பட்டு வாகனங்கள் செல்ல ஏற்பாடு.
உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்குவோம் என நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி கடிதம். உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விரைவில் மாறும் என்றும் நம்பிக்கை. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வது தொடர்பான அரசின் விளக்கத்தை ட்ரம்ப் கண்டுகொள்ளவே இல்லை. வெளியுறவுத்துறையின் தோல்வியை காட்டுவதாக காங்கிரஸ் விமர்சனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1440 ரூபாய் குறைவு. சவரன் 96,000 ரூபாய்க்கு விற்பனை. ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் சனா டகாய்ச்சி. நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகள் பெற்றதால் வெற்றி. அமெரிக்காவுடன் வணிக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் இறக்குமதி வரி 155% வரை அதிகரிக்கப்படும். சீனாவுக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுத்தார் ட்ரம்ப். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் இதுவரை நடந்திராத நிகழ்வு. 50 ஓவர்களையும் சுடற்பந்தாக வீசிய வெஸ்ட் இண்டீஸின் வித்தியாசமான முடிவு.